கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ட்ரினிட்டி ப்ராப்பர்ட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாக நாங்கள் உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த மாசத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமானது சாத்தானின் கண்ணி தெரிக்கப்படும். நீங்க அநேக சத்தியத்தை இந்த மாதத்துல நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த சாத்தானை குறித்து நீங்க அறிந்திருப்பீங்க. ஆண்டவரோட வல்லமையை குறித்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அநேகர் அதை ருசி பார்த்திருப்பீங்க. இப்ப எதிர்த்து நின்று ஜெயிக்க கத்திருப்பீங்க இல்லையா? அப்படித்தானே? ஆமா. தேவன் நம்ம யாக்கோபு 4:7 படிச்சோம் பார்த்தீங்களா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியணும், பிசாசுக்கு கீழ்ப்படியக்கூடாது, எதிர்த்து நிற்கணும். அவன் தந்திரத்தெல்லாம் கண்டு பயந்துடக்கூடாது. அதனாலதான் தேவன் தன்னுடைய வேதத்துல, நம்ம வேத புஸ்தகத்துல 365 தடவை பயப்படாதே பயப்படாதே பயப்படாது. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், கொலைபாதகன் பிசாசு அவன் ஜனங்களை வஞ்சிச்சிருவான், பயம் காட்டுவான்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் பயப்படாத 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 அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். அவனுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் என்ன செய்வானா? ஓடி போவானா. ஆமா ஆமா, எனக்கு அப்படிதான் ஆயிடும், ஆமா நான் இதோட அழிஞ்சு போயிடுவேன், என்னோடதெல்லாம் காணா போயிடும், எனக்கு அழிவு வந்துருச்சு, என் பிள்ளை உருப்பிடாது, என் பிள்ளை சரியா படிக்கல, முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு எல்லாம் நீங்க அவனுக்கு சார்பாக பேசிட்டீங்கன்னா அவன் தந்திரமா உள்ள அதுலயே உங்களை அழிச்சிருவான். அதனாலதான் தேவன் என்ன சொல்லியிருக்குதா? சத்தியத்துல என்ன சொல்லியிருக்குது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நோ, யூ cannot do anything. என்னில் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி எதிர்த்து நில்லுங்க. அவன் என்ன செய்வானா? ஓடியே போயிடுவான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ நான் இதுக்கு முன்னால இந்த டைட்டில்ல சொல்லும் போது சொன்னேன், பிசாசுடைய கேரக்டர்ஸ். பிசாசு எப்படி பட்டவன், அவன் எப்படி, அவன் பொய்க்கு தலைவன், பொய்க்காரன், அவன் சொல்றதெல்லாம் தான் சொந்தத்துல விடுவான் கதைய அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? சத்தியத்துல இருந்து இப்ப என்ன சொல்றேன்னா, எப்படி எதிர்த்து நிற்கிறது, பிசாச எப்படி எதிர்த்து நிற்கிறது அப்படிங்கிறதும் அழகா பைபிள்ல சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு வசனமும் சொல்லியிருக்கு. நம்ம பார்ப்போமா? அது ரொம்ப சிம்பிள், வெரி சிம்பிள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது ஒண்ணுமே இல்லை. பைபிள் என்ன சொல்லுதுன்னு கீழ்ப்படியணும். அதனாலதான் ஆண்டவர் அந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்காரு? தேவனுக்கு கீழ்ப்படியணும். இதுல சொல்லியிருக்க சத்தியத்துக்கு கீழ்ப்படிச்சா என்ன செய்வானா? பிசாசு சாத்தான் ஓடி போயிடுவான். சரியா? இப்ப நம்ம என்னென்னு பார்ப்போமோ அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். அவனை எதிர்த்து நிக்கிறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். சரியா? இப்ப என்னன்னா, நீங்க எல்லாரும் எபேசியர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் பைபிளை எடுத்து எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கோங்க. அங்க 11ஆம் வசனத்துல இருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு எப்படி சாத்தான்ட்ட எதிர்த்து நிக்கணும்ன்றத டீச் பண்ண சொல்லி கொடுக்குறாரு. ஆண்டவரே தாங்க சொல்லி கொடுக்குறாரு நமக்கு வேதத்துல இருந்து. அப்படி நம்ம எதிர்த்து நின்னு வச்சுக்கோங்க, ஓடியே போயிடுவான். சரிங்களா? சரி, இப்ப வேர்ட்ஸ் 11 11ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க. 11ஆம் வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகணும். உங்களுக்கு தெரியணும், எதிர்த்து நிக்கிறதுக்கு திராணி இருக்கணும். அவன் சும்மா போயிடுவானா? சாத்தான் அப்படின்னா போயிடுவானா? போக மாட்டாங்க. அவனை எடுத்து நிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும், திராணி வேணும். அது எப்படி கிடைக்கும்னா வருகிற வசனங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வ ஆயுதங்களையும் நம்ம என்ன செய்யணுமா? தடுத்துக்கொள்ளணும். யாருடைய சர்வ ஆயுதத்தை தடுத்துக்கொள்ளணும்? தேவனுடைய சர்வ ஆயுதத்தை. ஒரு சேனையில நீங்க புறப்பட்டு நீங்க எதிரிக்கு எதிராக போறீங்கன்னு வச்சுக்கோங்க, சத்ருக்கு எதிராக போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான சில காரியங்களை எல்லாம் உங்களோட மேல போட்டுருவீங்க இல்லையா? ஹெல்மெட்டு, கேடகம், பட்டயம், தலைச்சீரை, அதுதான் ஹெல்மெட்டு. சரிங்களா? அதெல்லாம் போட்டுக்குவீங்க இல்லையா? டு ப்ரொடெக்ட், சத்ரு உங்களை அடிக்காதபடி போடுவீங்க இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம என்ன செய்யணும்? சர்வ ஆயுதத்தையும் தரித்து கொள்ளணும். எதுக்காக இந்த வசனம் சொல்லுது? நீங்கள் பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க
மிக்க திராணி உள்ளவர்களாகும்படி. ஸோ அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு லேசான காரியம் இல்லைங்க, அதுக்கு திராணி வேணும். அந்த திராணி வேணுறதுக்கு என்ன செய்யணும்? நம்ம சர்வ ஆயுதத்தை அணிந்து கொள்ளணும், தரித்து கொள்ளணும். இப்ப அந்த சர்வ ஆயுதம் என்னன்னு பார்ப்போமா? சரி, 12 வசனம் என்ன சொல்லுது? ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார ரோகாதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு எங்க போராட்டம் இருக்கு? இந்த மாம்ச ரத்தத்தோட கிடையாது. நமக்கு என்ன போராட்டம் இருக்கு? வான மண்டலத்துல அலைகிற பிசாசு, அந்தகார சக்தி, லோகாதிபதிக்கு பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட தான் நமக்கு என்ன இருக்கு? யுத்தம் இருக்கு, போராட்டம் இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்? சர்வ ஆயுதத்தை அணிந்து கொள்ளணும், தரித்து கொள்ளணும். நம்மளுக்கு இங்க போராட்டம் கிடையாதுங்க. இங்க இருக்கிற எதிர்த்து இங்க இருக்கவங்க கிட்ட போராட்டம் கிடையாதுங்க. அது ஒண்ணுமில்ல. நம்ம என்ன செய்யணும்? லோகாதிபதி, அந்த பொய் சொல்ற சாத்தான், பொல்லாத ஆவியின் சேனை, இவங்களோட தான் நமக்கு போராட்டம் உண்டு. அதனால நம்ம என்ன செய்யணும்? ஆகையால் பார்த்தீங்கன்னா, ஆகையால் பொல்லாத ஆவிகளை எதிர்த்து நிற்பதற்கு நாம் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ள வேண்டும். அதனால தாங்க இந்த பொல்லாத ஆவியோட நமக்கு போராட்டம் உண்டு. அதனால தாங்க நம்ம என்ன செய்யணும்? சர்வ ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளணும். ஒரு சாத்தான் வரான், நம்மள பயம் காட்டுறான், எதிர்த்து நின்னா அவன் ஓடிட்டான், நீ போயிடுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? மறுபடியும் அவன் செய்யும். சத்தியம் சொல்லுது, அவன் வகை தேடி தெரிஞ்சிட்டு இருப்பான். எந்த நேரத்துல யார உனக்கு ஒரு பணம் ஆசை இருந்தது வச்சுக்கோங்க, அதுக்குள்ள குந்துருவான். எப்படியாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு யார வேணா கொண்டுடலாம், யார வேணா ஏமாத்திடலாம், யார வேணா வஞ்சிச்சிடலாம் அப்படின்னு சாத்தான் எண்ணத்தை கொடுத்துருவான். அது போலதாங்க இச்சை வந்துருச்சு. அவனுக்கு இச்சை வந்துருச்சுன்னா என்ன காரணத்தை கொண்டு நம்மள அதை அடைஞ்சிருவோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு பொய் சொல்லிடுவான், தைரியம் கொடுத்துருவான். புரியுதுங்களா? இதுதான் பொல்லாத ஆவி. இந்த பொல்லாத ஆவி நம்மள அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்ப உலகத்துல கேக்குறீங்களா? இப்ப ரொம்ப சின்ன பிள்ளைங்க பெரியவங்கன்னு இல்லாம இச்சையின் ஆவி அழிச்சு போடுது இல்லைங்களா? அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமா? இந்த பொல்லாத ஆவியோட எதிர்த்து நிற்கிறதுக்கு சர்வ ஆயுதத்தை அணியணும். சரி, இந்த சர்வ ஆயுதம் என்னென்னு அடுத்த வசனத்துல இருக்கு. அடுத்த வசனத்தை பாருங்க, verse 14. சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டி கொள்ள வேண்டும். நீங்க என்ன செய்யணும்? உங்க அறையில எப்போ உங்களுக்குள்ள எப்படி இருக்கணும்? எப்போ உண்மை இருக்கணும். என்ன வந்தாலும் சரி உண்மைதான் பேசணும். இவங்களை தப்பி வைக்கிறதுக்கோ நாம தப்பிச்சுக்கிறதுக்கோ போய் சொல்லிடக்கூடாது. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த உலகத்துக்குள்ளேயே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு பொய்யும் மறைக்க 9 பொய் சொல்ல வேண்டி வந்தோம் இல்லைங்களா? நம்மகிட்ட சத்தியம் இல்லைன்னா அப்படித்தான். சத்தியம் இருந்தா சத்தியம் மாறவே மாறாது. நம்ம என்னதான் இருந்தாலும் அதை பிடிச்சு நின்னோம்னா அதை கட்டிக்கணும். உண்மை இருக்கணும், எல்லா காரியத்திலையும் உண்மை இருக்கணும். யாரையும் ஏமாத்தவோ பொய் சொல்லவோ ஏமாத்தி அபகரிக்கவோ இல்லை மற்றவங்களை தப்பு வைக்கிறதுக்கு நாம உண்மை இல்லாம பொய் சொல்லவோ இந்த காரியங்களை நம்ம போகக்கூடாது. ஒண்ணு, நம்ம இடத்துல சத்தியம் இருக்கணும். ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னா, நீதி என்னும் மார்க்கவசத்தை தவிர்க்கணும். மார்க்கவசத்தை எப்படி இருக்கணும்? நீதி இருக்கணும், ரைச்சஸ்னஸ் இருக்கணும். ரைச்சஸ் கரெக்டா, நியாயம் கரெக்டா இருக்கணும். அநியாயத்துக்கு தலை சாய்க்கவே கூடாது. உங்க இடத்துல நீதி இருக்கணும், உண்மை இருக்கணும். சரிங்களா? அது மார்க்கவசமா இருக்கணும் நமக்கு. அடுத்தது என்ன சொல்லியிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 15ஆம் வசனத்துல சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை பண்ணணும். நடக்கணும், போய் ஆண்டவர்கிட்ட ஆண்டவருக்காக நடந்து சுவிசேஷம் சொல்லணும். அந்த சுவிசேஷம் எப்படி இருக்கணும்னா, மற்றவங்களுக்கு சமாதானம் இருக்கக்கூடியதா, சமாதானத்தை உண்டு பண்ணுகிற சுவிசேஷத்தை நம்ம பாதரட்சை காலில் அணிஞ்சிட்டு போய் சொல்லணும். ஆண்டவரை பத்தி சொல்லணும். உண்மை வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லணும். உண்மை இருக்கணும், நீதி இருக்கணும், சமாதானத்தை
சமாதானத்தின் சுவிசேஷம் நம்ம கிட்ட இருக்கணும். அப்புறம் என்ன இருக்கணும்னா verse 16 அதுல என்ன சொல்லிருக்கு, பொல்லாங்குகள் எய்யும் அக்கினி அந்தரங்களை எல்லாம் அழுத்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலான விசுவாசம் இருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு என்னன்னா பொல்லாங்க என்ன செய்வான், போய் சொல்லுவான், அப்படியே நெருப்பு தளது மாதிரி நம்ம கிட்ட அப்படி நம்மளை பயம் காட்டுவான், அப்படியே நம்மளை அழிச்சு போட்டணும்னு நினைப்பான், அப்படியே அவன் சுத்தி சுத்தி வருவான். ஆனா அவன் இடத்துல அந்த ஜெயிக்கணும்னா, அவனோட அக்கினி அவிக்கப்படணும்னா, அவன் செய்யற தந்திரங்கள் சுட்டரிக்கப்படணும்னா நாம என்ன செய்யணும், நம்ம கிட்ட விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கணும். அப்படியே விசுவாசத்தை வச்சு தடுத்து சொல்ல, இப்போ எனக்கு என் தேவன், எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், எனக்கு ஜெயிக்க தானே தருவார், அவரோட வசனம் சொல்லுது, அவர் இந்த சத்தியத்தை சொல்லியிருக்காரு, இப்படி பைபிள் எனக்கு சொல்லி இருக்குது, அதனால நான் என்ன ஒண்ணு நீ செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லத்தக்க வண்ணமாய் நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ள ஃபெய்த் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். எஸ், மை காட் கேன் டூ எனிதிங். அவர் செங்கடலை பிரிக்க முடியும், அவரை மலையை தகர்த்து போட முடியும், அவர் எல்லாத்தையும் சுட்டரிக்க முடியும், பிசாசின் தந்திரங்களை கீழே தள்ளி அழிக்க முடியும். இவ்வளோ வல்லமையுடைய என் தேவன் எனக்கு எந்த கஷ்டமும் தரமாட்டாரு, அவரை கொண்டு நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். விசுவாசத்தின் கேடகம், கேடகம்னா நான் அப்படி பிடிச்சி ப்ரொடெக்ட் பண்றது இல்லைங்களா, இப்படி அட்டாக் பண்ண வரும்போது இப்படி வச்சு ப்ரொடெக்ட் பண்றது. இந்த ப்ரொடெக்ட் பண்றது என்னவா இருக்கணும், தேவனுடைய வசனம், விசுவாச வசனங்களா இருக்கணும், விசுவாசம் நம்மள்கிட்ட இருக்கணும். அடுத்தது என்ன இருக்குதுன்னா verse 17 என்ன சொல்லிருக்கு, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். வசனம், தேவ பைபிளோட வசனம் என்ன சொல்லுக்கு, ஒவ்வொரு வசனமும் பட்டயம் மாதிரிங்க, அந்த சாத்தான் அப்படி வெட்டி போட்டுரும் அந்த வசனங்கள். ஆண்டவர் என்ன ஒரு வார்த்தை அனுப்புனாருன்னா அந்த வசனம் அவங்களுக்குள்ள போய் என்ன செய்யுமா, இருபுறமும் கருப்புள்ள பட்டயமா இருந்து அவங்கள வகைய இருக்குமா. அப்படிதான் தேவ வசனம் சொல்லுது, அப்படிதான் பைபிள் சொல்லுது. பட்டயம் கத்தி வெட்டிடும். இப்போ என்ன செய்யணும், இப்போ அந்த வசனம் வேணும்னா என்ன செய்யணும், நல்ல பைபிளை படிக்கணும், நல்ல வசனங்களை தெரிஞ்சிருக்கணும். அவன் பயம் காட்டும் போது, அவனோட தந்திரங்களை கொண்டு வரும்போது, நம்மளிடத்துல அவன் பொய் சொல்லும் போது, அவனோட அக்கினி அம்புகளை நம்ம மேல எய்யும் போது நம்ம என்ன செய்யணும், வசனங்களை எடுத்து போட்டு அவனை பட்டயத்தால வெட்டணும். தேவ வசனமாகிய பட்டயம் நம்மளுக்குள்ள இருக்கணும். எடுத்துக்க, இந்த ஆயுதங்களை நாம உடையவர்களா இருக்கும் போது எந்த சாத்தானும் நம்மள ஒண்ணு செய்ய முடியாது. அவனுடைய கண்ணி, அவன் வைக்கிற தந்திரம், அவன் நம்மளை பிடிக்கிற பிடி, நமக்காக கொண்டு வருகிற கொலைபாதக சதிகள் எல்லாம் அழிஞ்சு சுட்டு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்கிறதுக்கு எப்படி இருக்கணும், நம்மகிட்ட சத்தியம் இருக்கணும், நம்மகிட்ட நீதி இருக்கணும், நம்ம கிட்ட சமாதானத்தின் சுவிசேஷம் இருக்கணும், நம்ம கிட்ட என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், அந்த வேதவசனமாக்கிய பட்டயம் இருக்கணும். இந்த 5 இருந்ததுன்னா it is easy for the devil to chase பண்ணிடலாம், பொறுத்திடலாம், எதிர்த்து நின்றுடலாம். எதிர்த்து நிற்க திராணி வேணும்னா இது 5 நமக்கு. இந்த 5 நம்ம கிட்ட இருக்கும்போது நமக்கு நம்ம அந்த பிசாசை எதிர்த்து நின்றுலாம். அவன் என்ன செய்வான், ஓடி போயிடுவான். தேவனை விட்டு ஓடி போயிட்டான். பார்த்தீங்களா, இயேசு கிட்ட, இயேசுவாமி கிட்ட வந்தான், வசனம் தான் சொன்னாங்க. வசனம் சொன்னா ஆண்டவர் திருப்பி வசனம் தடிச்சா, சோதனை பண்ணாலே சொல்லியிருக்கிறாரு. அப்போ எனக்கு ஜீவ அப்பா இருக்குன்னு சொன்னாரு. அந்த அப்போ நமக்கு அவனை எதிர்த்து நிற்கணும்னா நம்மளுக்கு நல்ல வசனம் தெரியணும். நல்லா, அதனால நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல பைபிளை வாசிங்க, நிதானிச்சு தியானிச்சு வாசிங்க. ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய பைபிள்ல உயிர் உள்ளதுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பலன் உள்ளதுங்க. ஏதோ சில காரியங்களை மட்டும் படிக்காதீங்க, திருப்பி ஏதோ வருதுன்னு படிக்காதீங்க. நல்லா ஆழ்ந்து அனுபவிச்சு படிங்க. நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்களே ஒரு பயமும் உங்களுக்கே வராது. நம்ம சாத்தானை பத்தி நினைக்கவே தோணாது நமக்கு. அப்படியா ஆண்டவர் நம்மளை சுத்தி ஒரு அக்கினி வேலி போட்டு என் பிள்ளைகளை சாத்தான் தொடாதபடி காக்க
வல்லவராய் இருக்கிற தேவன் நம்மளை பாதுகாத்துக் கொள்வாருங்க. நம்ம அவருடைய ப்ரொடெக்ஷன்ல இருப்போம். ஸோ இந்த 5ஐயும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க. எப்பவும் உண்மையாக இருங்க, எப்பவும் நியாயத்துக்கு ஈடுபடுங்க, எப்பவும் ஆண்டவரை குறித்து சமாதான சுவிசேஷத்தை சொல்லுங்க, எப்பவும் அந்த சத்ருவோட அக்னி அணைக்கும்படியான விசுவாசம் உங்களிடத்துல இருக்கட்டும். ஆண்டவருடைய தேவ வசனமாகிய பட்டயத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. அப்போ இந்த சாத்தானின் கண்ணி தெரித்து போயிடும். இந்த சாத்தானின் கண்ணி ஒன்றும் ஜெயிக்காது. அவன் உங்களை விட்டு ஓடி போயிடும். அவன் திட்டமெல்லாம் நிர்மூலமாய தள்ளப்படும். நாம ஜெயாளியாய் இயேசுக்கு ஜெயித்து நிற்போம். ஓகேங்களா? ஜெபிப்போமா? இப்ப தெரிஞ்சிட்டீங்களா சாத்தான் எப்படிப்பட்டவன், அவனை எப்படி எதிர்த்து நிற்கணும்னு நம்ம கத்துக்கிட்டோம். நம்ம வாழ்க்கையில அதை நாம பிரயோஜனப்படுத்தி நம்மளை சரிப்படுத்தி கொண்டு சாத்தானுக்கு எதிர்த்து நிற்போமா? ஆண்டவரே, எங்க தேவனே, நல்லவரே, இந்த நாள்ல எங்களை உங்க கருத்துல தர சுவாமி. எந்த விதத்திலையோ எந்த சாத்தானும் எங்களை தொடாதபடி எங்களை சுத்திலும் ஒரு அக்னி வேலி போடுங்கப்பா. எங்களை சுத்திலும் ரத்த கோட்டை வேலியை போடுங்கப்பா. நீங்க வேலியா இருந்து சுவாமி எங்களை பாதுகாத்துக்கோங்க. உங்க சட்டைக்குள்ள வச்சுக்கோங்க. நாங்க தைரியமா எதிர்த்து நிற்கும்படியா, நாங்க திராணி உள்ளவர்களாகும்படியா உங்க சர்வாயுதத்தை நாங்கள் அணிந்து கொள்ளவும் தரித்து கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. ஆமென். God bless you.